ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது அமைஞ்சிருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்க துடியலூருங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இது ஒரு 10 வருஷம் பழமையான அப்பார்ட்மெண்ட்டு தான். தெற்குவாசல் வச்சு அமைச்சிருக்கிறாங்க. 3 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கு. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. மெயின் டோரு தேக்கில் கொடுத்துருக்குறாங்க. டோருக்கு முன்னாடி ஒரு கிரில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் இன்டீரியரும் பண்ணியிருக்காங்க. ஹாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 12x30 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஹால் நல்லா பெரிய சைஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஹால்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு பால்கனியும் கொடுத்துருக்குறாங்க. வெண்டிலேஷன் அது எதுவும் பாதிக்காத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. பால்கனி நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. அதுலேருந்து உள்ளே வரும்போது லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமில் லாஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு 2 பால்கனி வந்திருக்குங்க. பால்கனியோட பாதுகாப்புக்கும் கிரில் கேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஹால்லையும் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது பூஜா யூனிட்டுங்க. நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே வரும்போது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 11x16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் செல்ஃப் லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சொந்த உபயோகத்துக்காகவே அவங்க பண்ணதுனால அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த அப்பார்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு நேமான பில்டர் கட்டினது தாங்க. அதனால் பில்டிங்கோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. 10 வருஷம் பழமையான அப்பார்ட்மெண்ட்டுன்னு இதை நீங்கள் சொல்லவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுலேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க. 11x16 அப்படிங்கிற அளவுலேயே இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ரூமோட சைஸுகள் எல்லாமே பெருசாகவும் ஹால் எல்லாம் நல்லா பெருசாகவும் வீடு நல்ல விஸ்தாரமாக ரொம்ப ராயலாகவே இருக்குங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 3 பெட்ரூமுக்கு 2 அட்டாச்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது இந்த இடத்துல கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன்லேயும் லாஃப்ட் செல்ஃப் எல்லாம் கவர் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனோட சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க. கிச்சனோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 10 வருஷம் பழமையான அப்பார்ட்மெண்ட்டு தான். ஆனால் அதிகமான யூசேஜ் எதுவுமே கிடையாது. வீடு இன்றைக்கு வரைக்கும் நல்ல கண்டிஷனில் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல மெயினான ஏரியாவில் இருக்குது. வித் கார் பார்க்கிங்கோட ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கில் இருக்குதுங்க. நல்ல நேமான பில்டர் கட்டினது தான். துடியலூர் பஸ் ஸ்டாண்டு
ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலையும் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறையும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.